ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். டிவிகேவோட கவர்மெண்ட்டுக்கு புதுசா ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவிகேவுக்கு இப்போ சப்போர்ட் தரோம், கவர்மெண்ட் கிட்ட மெஜாரிட்டி இல்லைனாலும், அதாவது டிவிகேக்கு தேவையான 118 சீட்ஸ் இல்லைனாலும் நாங்க சப்போர்ட் தரோம்னு சொல்லி இருந்த கம்யூனிஸ்ட் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை செஞ்சீங்கனால் உங்களுக்கு கொடுத்த சப்போர்ட்டை நாங்க மறுபரிசீலனை பண்ணுவோம், மறுபடியும் நாங்க ரீதிங்க் பண்ணுவோம். விச் மீன்ஸ் நீங்க இந்த ஒரு விஷயத்தை பண்ணீங்கன்னா நாங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு சேர்ல எப்படி 4 கால் இருக்குமோ அதுல ஒரு கால் எடுத்துட்டு என்ன ஆகும், சேர் விழுந்துரும். 118 அப்படிங்கிற இந்த நம்பரை டிவிகே தாண்டறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தான். இன்ஃபேக்ட் அவங்க தான் காங்கிரஸ்க்கு அடுத்து முதல்ல சப்போர்ட் கொடுத்தாங்க. அவங்க கிட்ட 4 எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்போ அந்த பார்ட்டி ரெண்டு பார்ட்டியும் சேர்த்து கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் ரெண்டு பேரும் மோஸ்டா ஒரே டிசிஷன் தான் இருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட 4 கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ இந்த நேரத்துல சிபிஎம் ஓட மாநில செயலாளர் சண்முகம் அவங்க கொடுத்திருக்கிற இந்த ஒரு பேட்டியில இந்த ஒரு விஷயத்தை டிவிகே பண்ணிடுச்சுனால் நாங்க கொடுத்த சப்போர்ட்டை நாங்க யோசிப்போம் அப்படிங்கறாங்க. which means மெஜாரிட்டிக்கு என்ன ஆகுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். இதுக்கு நடுவுல ஏடிஎம்கே அப்படிங்கிற ஒரு பார்ட்டி இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. அது இது தமிழ்நாட்டோட ஃபியூச்சர் என்னாக போகுது எல்லாமே இப்போ அடுத்து நடக்கக்கூடிய சில விஷயங்கள முக்கியமா இருக்குது. ஓகே, முடிஞ்சிருச்சு, பிரச்சனையே கிடையாது, இனிமே டிவிகே கவர்மெண்ட் தான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற அந்த நேரத்துல புதுசா கம்யூனிஸ்ட் இப்படி சொல்லி இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு புயலை தான் கிளப்பி இருக்குது. பட் என்ன விஷயங்கிறத நான் உங்ககிட்ட டீடைலா சொல்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியல் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஈஸியா வந்து அவங்க வந்து உள்ளுக்குள்ள கவர்மெண்ட்ல வந்து உட்காரல. ஏன்னா 108 அப்படிங்கிற ஒரு எம்எல்ஏ எடுத்துட்டு அதுக்கப்புறம் மெஜாரிட்டிக்கு போகிறது 118 தாண்டி 144 எம்எல்ஏஸ் வரைக்கும் போய் அதுல நிறைய எம்எல்ஏஸ் டிஸ்குவாலிஃபை கூட ஆகலாங்கிற ஒரு நிலைமை வர்றதுன்னு சொல்லிட்டு நிறைய காம்ப்ளிகேட்டட் விஷயங்கள் இதுக்குள்ள இருக்குது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பொலிட்டிக்கலான விஷயங்களையும் முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா டீடைல்டா அட் தி சேம் டைம் ரொம்ப ஈஸியாவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேருங்க. ஆல்ரெடி 8 மில்லியன் பீப்புள் இங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய கம்யூனிட்டியை உருவாக்கிட்டு இருக்கோம். என்ன நடந்தாலும் நம்ம முதல்ல டீடைலா தெரிஞ்சுக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நீங்களும் இந்த மிகப்பெரிய தமிழ் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண முடியும். எனிவே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் டிவிகே வந்து ஜெயிச்சது 108 சீட்ஸ் கரெக்ட்டா. அதுல 107 எம்எல்ஏஸ் டிவிகே கிட்ட இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னால தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை மறுபடியும் பேசுறதுல பல வருஷத்துக்கு பல ஜெனரேஷன்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்க போறாங்க. தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து அவ்வளவு ஈஸியா எல்லாருக்கும் புரிய போகுது. டிவிகேக்கு தேவையான சீட்ஸ் என்ன 118, டிவிகே கிட்ட இருக்கிற சீட்ஸ் என்ன 108. சோ இப்போ விஜயண்ணா வந்து 2 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. சோ 107 எம்எல்ஏஸ் இருக்காங்க கரெக்ட்டா. டிவிகே வந்து ஆனா தேவையான நம்பர்ஸ் என்ன 117 தாண்டி அவங்க போகணும். ஏன்னா ஒரு எம்எல்ஏ அங்கேயும் கட்டாறதுனால ஆவரேஜும் 50% கம்மியாயிடுது. 117 எம்எல்ஏஸ் இருந்தா தான் போக முடியும். which means அவங்க கிட்ட இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா 10 தேவை. சோ அதுக்கு வந்து காங்கிரஸ் அண்ட் அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமா கம்யூனிஸ்ட், விசிகே, ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி தான் இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆச்சு. இதுல காங்கிரஸ் வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, நாங்க டிவிகே கூட தான்ப்பா இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே கூட வந்து ஜாயிண்ட் அடிச்சிட்டாங்க. ஆனா கம்யூனிஸ்ட், விசிகே அப்புறம் வந்து ஐயுஎம்எல் இந்த பார்ட்டிஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க டிஎம்கே ஓட நின்னு தான் இந்த எலெக்ஷனை ஜெயிச்சோம், டிஎம்கே ஓட நின்னு தான் இந்த எலெக்ஷனை நாங்க ஜெயிச்சிருக்கோம் கரெக்ட்டா. இப்போ இவங்களுக்கு வந்த ஓட் எல்லாம் மறுபடியும் டிஎம்கே கவர்மெண்ட் வரணும் அப்படின்னு சொல்லி வந்த ஓட்ஸ். காங்கிரஸுக்கும் அதே தான். பட் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து காங்கிரஸ் மாதிரி இதுக்குள்ள பவர்ல உட்காரணும், ஆட்சியில உட்காரணும்லாம் நாங்க நினைக்கல. எங்களோட அலையன்ஸ் வந்து இன்னும் டிஎம்கே கூட தான். ஆனா மக்கள் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு பார்ட்டிக்கு ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு 108 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. இவங்களால ஆனா இந்த நம்பரை வச்சுட்டு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணாலும் இவங்களால கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. 112 தான் மொத்தம் இருக்கும். 107 + 5 112 தான் இருக்கும். ஓகேவா? அப்போ காங்கிரஸும் சேர்ந்து இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. எங்களுக்கு தார்மீகமா இந்த ஆட்சியில போய் உட்கார்றதுக்கு உரிமை கிடையாது. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த பவர்ல போய் உட்காரல, ஏன்னா எங்களுக்கு வந்த ஓட்டு கிடையாது. ஆனா ஒரு பார்ட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து பவர்ல உட்காரணுங்கிறது மக்களோட கோரிக்கையா இருக்குது. அதுக்காக மக்களை வந்து நாங்க மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக கம்யூனிஸ்ட் வந்து சப்போர்ட் பண்ணுது டிவிகே கவர்மெண்ட். அவுட் சைட் சப்போர்ட், which means நாங்க கவர்மெண்ட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து எங்களுக்கும் பவர் தாங்க, மினிஸ்ட்ரி தாங்க, பொசிஷன் தாங்கலாம் கேட்க மாட்டோம். வெளியே இருந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்க சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. ஐயுஎம்எல், விசிகே எல்லாருமே அதையே சொன்னாங்க. அதுக்கு அவங்க சொன்ன முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நாங்க இந்த சப்போர்ட் கொடுக்கலனால் ஒண்ணு மக்களோட தீர்ப்பை மதிக்கணுங்கிறது, ரெண்டாவது நாங்க இப்போ இந்த சப்போர்ட்டை கொடுக்கலனால் கவர்னர் ஆட்சி வந்து உள்ளுக்குள்ள வந்துரும். ஏன்னா வந்து மெஜாரிட்டி யாரும் ப்ரூவ் பண்ணலனா கவர்னர் வந்து அவர் கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்புறம் அவர் நினைக்கிறப்போ தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் சீஃப் மினிஸ்டர்லாம் வருவாங்க மெஜாரிட்டி
மெஜாரிட்டி ஒரு பார்ட்டி வருதா இல்லையான்லாம் பார்த்துட்டு. ஸோ கவர்னர் வந்து ஆட்சி வர்றது வந்து மக்களோட தீர்ப்புக்கு அகேன்ஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் வந்து தெளிவா ஒரு பார்ட்டிக்கு 108 சீட்ஸ் கொடுத்திருக்கப்போ கவர்னர் எதுக்கு ஆட்சி செய்யணும், கவர்னர் ஆட்சி எங்களுக்கு வேணாம்னு நினைக்கிறோம், அதனால நாங்க அவுட் சைட் சப்போர்ட் டிவிகே கவர்மெண்ட்டுக்கு தரோம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த நிலைமையில தான் டிவிகே வந்து எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஃப்ளோர் டெஸ்ட் அசம்பிளிக்குள்ள அவங்க நிரூபிக்கணும். ஓகேவா? அந்த ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ இந்த கவுண்ட் நடத்துறப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டி ரிலிஜியஸ் செக்யூலர் ப்ராக்ரெசிவ் அலையன்ஸ் அந்த மாதிரி இருக்கிற பார்ட்டிஸ் மட்டும் தான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்றாங்க. ஆனா எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏஸ் வந்து ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி ஓட் பண்றாங்க. இதோட ரிசல்ட்டா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் நடந்த அன்னைக்கு டிவிகேக்கு வந்து 144 எம்எல்ஏஸ் வந்துடுறாங்க. எப்படி டிவிகேவோட 107 பிளஸ் இவங்க சிபிஐஎம் சிபிஐ அப்புறம் அதில் வந்து 2 பேரும் நம்ம ஓட் பண்ண முடியாது. அதில் வந்து சபாநாயகர்லாம் ஆயிட்டாங்க, அவங்கள ஓட்லாம் இப்போ வரல. ஸோ டிவிகேவோட ஓட்டு மொத்தமாக எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 105 பிளஸ் காங்கிரஸ் வந்து ஒரு 5, அதுக்கப்புறம் விசிகே வந்து ஒரு 2, கம்யூனிஸ்ட் ஒரு 2, கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட் ஒரு 2, ஐயுஎம்எல் ஒரு 2, இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு நிறைய குட்டி குட்டி பார்ட்டிஸ் வந்து கம்மி எம்எல்ஏஸ் வச்சிருக்கிற பார்ட்டிஸ் எல்லாருமே ஒண்ணா சப்போர்ட் பண்ணி தான் அவங்க கவர்மெண்ட்டுக்கு வந்தாங்க. பட் எதிர்பார்க்காத ட்விஸ்ட் ஏடிஎம்கே வந்து டிவிகேக்கு டெட் அகைன்ஸ்டா இருந்தாங்க. டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்களோட கேம்பெயினே இருந்துச்சு. அவங்க என்னங்க அவங்க எல்லாம் வரமாட்டாங்க, நாங்க தான் வந்து உண்மையான தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் அதிமுக வந்து எலெக்ஷனே ஃபேஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நாங்க திமுக தூய சக்தின்னு எங்க எம்ஜிஆர் தான் முதல்ல சொன்னாரு, நாங்க தான் தூய சக்தி அப்படின்னு சொல்லி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. ஏடிஎம்கே வந்து ஜெயிச்ச சீட்ஸ் என்ன, மொத்தம் வந்து ஏடிஎம்கே ஜெயிச்ச சீட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ தே ஒன் 47 சீட்ஸ். ஓகேவா? இதுல 25 எம்எல்ஏஸ் ஏடிஎம்கேவோட எம்எல்ஏஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. சோ டிவிகேக்கு டோட்டலா சப்போர்ட் பண்ற எம்எல்ஏஸ் என்ன ஆயிடுறாங்க, 144 ஆயிடுறாங்க. இப்போ இந்த 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணதுனால டிவிகே வந்து ரொம்பவே கம்ஃபர்டபிளா மெஜாரிட்டியா ப்ரூவ் பண்ண முடியுது. ஓகேவா? ஏன் இதுல இருக்கக்கூடிய ஐயுஎம்எல், கம்யூனிஸ்ட், விசிகே இவங்க எல்லாருமே வந்து டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கிறவங்க. இன்ஃபேக்ட் டிவிகே வந்து டிஎம்கே டீத்ரோன் பண்ணிட்டு இவங்க ஆட்சிக்கு வராங்க. இவங்க எல்லாருமே பவர்ல இருந்தவங்க, அவங்க எல்லாத்துலயுமே பவர்ல இருந்து அகற்றிட்டு தான் டிவிகே அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அவங்களே வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் டிவிகே கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதுல 25 எம்எல்ஏங்கிறது எவ்வளவு பெரிய நம்பர்னு யோசிச்சு பாருங்க. இந்த டிவிகேக்கு எக்ஸ்ட்ராவா தேவைப்படக்கூடிய 10 சீட்டுக்கு எத்தனை பேரோட சப்போர்ட் தேவைப்படுது? ஐயுஎம்எல், 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டி, விசிகே, காங்கிரஸ், இப்படி சொல்லிட்டே போலாம். கரெக்ட்டா ஒரு 5-6 பார்ட்டியோட சப்போர்ட் தேவைப்படக்கூடிய டிவிகேக்கு 10 சீட்டுக்கு ஏடிஎம்கே வந்து சொலையா 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ண உடனே டிவிகே வந்து ரொம்ப கம்ஃபர்டபிளா ஜெயிச்சிடுறாங்க. ஆனா டிவிகேவுக்கு 25 எம்எல்ஏ சப்போர்ட் பண்ணதுல இருந்து பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏடிஎம்கேல மொத்தம் எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க எத்தனை பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 47 பீப்புள். இந்த 47 பீப்புள்ல 25 பீப்புள் வந்து நாங்க டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்றோம், டிவிகே கவர்மெண்ட்டுக்குங்கறாங்க. 22 எம்எல்ஏஸ் வந்து நாங்க டிவிகே கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணலங்கறாங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 22 எம்எல்ஏஸோட ஹெட் வந்து எடப்பாடி பழனிசாமி, நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர். அவரோட கேங் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாங்க எங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணோம், நாங்க வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், இந்த 25 பேர் போய் சப்போர்ட் பண்ணது தான் தப்பு, நாங்க ஒரு பார்ட்டியா டிவிகேக்கு அகைன்ஸ்டா ஓட் பண்ணனும் முடிவு பண்ணிட்டோம், ஆனா இந்த 25 பேர் போய் சப்போர்ட் பண்ணது தான் தப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25 பேர் இருக்கக்கூடிய குழு இருக்காங்கல்ல, அதாவது ஒரு ஏடிஎம்கேங்கிற ஒரு பார்ட்டி ரெண்டா பிரியுது. 22 எம்எல்ஏஸ் வந்து டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்க சொன்ன மாதிரி நாங்க வந்து தனி அப்படின்னு சொல்லி நின்னுறாங்க. ஆனா 25 பேர் டிவிகேக்கு எலெக்ஷன் அப்போ சப்போர்ட் பண்ணிடுறாங்க, ஃப்ளோர் டெஸ்ட் அப்போ சப்போர்ட் பண்ணிடுறாங்க. இந்த 25 எம்எல்ஏஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர், ஜெயலலிதா அவங்களோட காலகட்டத்திலலாம் ஏடிஎம்கே வந்து கண்டினியூஸா ஜெயிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பட் எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து ஹெட் ஆனதுக்கு அப்புறம் ஏடிஎம்கே வந்து கண்டினியூஸா தோத்துக்கிட்டே இருக்குது. இது நாங்க தோக்குற 11வது 12வது எலெக்ஷன், நாங்க இப்படி தோத்துக்கிட்டே இருந்தோம்னா ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சியே இல்லாம போயிடும், ஏடிஎம்கேவை காப்பாத்தணும்னா டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பிரஸ்ல மீட் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, ஏடிஎம்கேவோட தலைமை சரியில்லை அதனால நாங்க டிவிகேக்கு சப்போர்ட் பண்றோம்ங்கறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, மக்கள் வந்து தாவேகா தான் வேணும், டிஎம்கே வேணாம்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா டிஎம்கேவுக்கு அப்போஸ் பண்ணக்கூடிய முக்கியமான பார்ட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான். அப்போ ஏடிஎம்கே வந்து டிவிகேக்கு சப்போர்ட் பண்றதான நியாயம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பல காரணங்கள் சொன்னாலும் பரவலா நம்ம வந்து ஒரு பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தியரி என்ன, கான்ஸ்பிரசி தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய 25 எம்எல்ஏஸ் வெளியே டிவிகே சப்போர்ட் கொடுக்கறாங்கல்ல, இவங்களுக்கு டிவிகே கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி கொடுக்கப்பட போகுது, இவங்க எல்லாம் கவர்மெண்ட்ல போய் உட்கார போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்ஸ்பிரசி வந்து சுத்திட்டு இருக்குது. இது எப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட சீஃப் மினிஸ்டர் விஜய் அண்ணா வந்து இந்த 25 எம்எல்ஏஸ் போய் மீட் வேற பண்றாரு. அவங்க பிளேஸ்ல போய் மீட் பண்ண உடனே இது இன்னும் சூடு பிடிக்குது இந்த கான்வர்சேஷன். ஓ இவங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்குள்ள வர போறாங்களான்னு. இந்த நேரத்துல தான் நான் ஸ்டார்டிங்ல சொன்னேன்ல டிவிகேக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு, அந்த பிரச்சனை உதிக்குது. என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இது இப்படி ஒரு பரவலா பேச ஆரம்பிச்ச உடனே இப்ப சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெளிவா தெரிஞ்சிருக்குங்க. டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒண்ணா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இது வந்து பரவலா
பரவலா சொல்றதுல இல்ல, எல்லா கட்சி தலைவர்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஆமா இப்படி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சுன்னு. என்னது டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் டிவிகே கிட்ட மெஜாரிட்டி இல்லன்னு தெரிஞ்ச உடனே டிஎம்கே ஏடிஎம்கே ஒண்ணா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்காங்க, நடக்கல. அதுக்கடுத்து ஏடிஎம்கே ரெண்டா பிரிஞ்சு டிஎம்கே ஸ்ட்ராங்கா நின்னுறாங்க. ஆனா ஏடிஎம்கே ரெண்டா பிரிஞ்சு ஒரு பாதி டிவிகேல போய் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கிறது தான் கான்வர்சேஷன். அதுல அவங்களுக்கு அவுட் சைட் சப்போர்ட் இல்ல. இப்ப கம்யூனிஸ்டா இருக்கட்டும், விசிகாவா இருக்கட்டும், ஐயுஎம்எல் இருக்கட்டும், இவங்களுக்குலாம் கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி கிடையாது. இவங்க வெளியே இருக்காங்க, பார்ட்டிக்கு வெளியே இருந்துகிட்டு சப்போர்ட் கொடுக்குறோங்கிறாங்க. பட் ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய இந்த 25 பேர் பார்ட்டிக்குள்ளேயே போய் அவங்க வந்து மினிஸ்ட்ரிலாம் வாங்கிட்டு டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி மேபி உண்மையாயிடலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா கான்வர்சேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க பப்ளிக்கா வந்து ஓட் போட்டது இதெல்லாமே வந்து அப்புறம் விஜயனா போய் அவங்களை மீட் பண்ணது எல்லாமே பப்ளிக்கா நடந்துட்டு இருக்குல்ல, அப்போ அந்த கான்வர்சேஷன்ஸ் வரதான் செய்யும். இப்போ அதை தொடர்ந்து தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி. யார் இந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி? முதல்ல டிவிகேக்கு மெஜாரிட்டி வருமா வராதான்னு நம்ம எல்லாருமே பயந்துட்டு இருந்த நேரத்தில் சப்போர்ட் பண்ண கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட ஹெட் பே சண்முகம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவின் ஆதரவை தாவேகா பெறுவார்கள் என்றால், அதாவது இந்த ஏடிஎம்கே எம்எல்ஏஸோட சப்போர்ட்டை வந்து டிவிகே வாங்கும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்ய நேரிடும். எங்களோட டெசிஷனை நாங்கள் மறுபடியும் ரீதிங்க் பண்ணுவோம். அவங்க டெசிஷன் என்ன? டிவிகே கவர்மெண்ட்டுக்கு அவுட் சைட் சப்போர்ட் கொடுப்போம், கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்க மாட்டோம். இந்த கவர்மெண்ட் வேணும்னு மக்கள் கேட்டிருக்காங்க, நாங்களே எலெக்ஷன்ல தோத்துட்டோம், இருந்தாலும் அதாவது அலையன்ஸா தோத்துட்டோம், இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் வேணும்னு மக்கள் கேட்டதுக்காக அவங்க கிட்ட இல்லாத மெஜாரிட்டிக்கு நாங்கள் ஹெல்ப் பண்றோம்னு சொல்லி கொடுத்த சப்போர்ட் இருக்குல்ல, அதை நாங்கள் ரீதிங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, டிவிகேக்கு நாங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து மறுபடியும் ஒரு எலெக்ஷனை நாங்கள் மக்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் இஸ் a very expensive process. மக்களை வந்து ரொம்ப டயர்டா கூடிய ஒரு process. இவ்ளோ பெரிய சைக்கிள் வந்து மக்கள் இப்போதான் ஃபேஸ் பண்றாங்க. மறுபடியும் மக்கள் வந்து இந்த சைக்கிள்ல போக கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க சப்போர்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்டைரக்டா பிஜேபி கவர்மெண்ட் வந்துட கூடாதுங்கிறதுக்காகவும் சப்போர்ட் பண்ணோம். அது என்ன பிஜேபி கவர்மெண்ட்? பிஜேபிக்கு மொத்தமா ஒரே ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் இருக்குது. அது எப்படி வரும்னு யோசிச்சீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ எந்த ஒரு பார்ட்டியும் மெஜாரிட்டி வாங்காம கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா கவர்னர் ஆட்சிக்கு வரும். கவர்னர் யாரு? பிஜேபியோட ஆளு. ஏன்னா பிஜேபி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்காங்க, அவங்க தான் கவர்னர்ஸ் அசைன் பண்றாங்க. இப்போ இன்டைரக்டா பிஜேபி என்ன நினைக்குதோ அதை தமிழ்நாட்டுல பண்ண ஆரம்பிச்சிடலாம். சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்க சப்போர்ட் கொடுத்தோம். அப்படி நாங்க கொடுத்த சப்போர்ட்டை நீங்க வந்து வச்சுக்கிட்டு ஏடிஎம்கேல இருக்கிறவங்களையும் உள்ள சேர்த்துக்கிட்டீங்கன்னா நாங்க வந்து சப்போர்ட்டை எடுத்துருவோம் அப்படிங்கிற ஒரு டோன்ல தான் பேசியிருக்காங்க. எடுத்துருவோம்னு சொல்லனாலும் ரீதிங்க் பண்ணுவோங்கிறது எடுத்துருவோம், எல்லாம் ஒண்ணுதான், ஓகேவா? பட் அதை தான் சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஏடிஎம்கே மினிஸ்ட்ரியில சேர்த்துக் கொள்வது என்பது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. ஏடிஎம்கேல வந்து 25 எம்எல்ஏ உங்களுக்கு இப்போ சப்போர்ட் கொடுக்குறாங்க, நீங்க உங்களை மினிஸ்ட்ரியில எடுக்கிறது மக்களுக்கு வந்து எதிரான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடல, டிவிகே தான் வேணும், டிஎம்கே வேணாம், ஏடிஎம்கே வேணாம், டிவிகே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க ஏடிஎம்கேவோட எம்எல்ஏஸை கொண்டு வந்து மினிஸ்ட்ரியில உட்கார வைக்கிறது, மக்கள் வந்து வேணான்னு சொன்ன ஒரு பார்ட்டியை, தேர்டு போன ஒரு பார்ட்டியை நீங்க கூப்பிட்டு வந்து மினிஸ்ட்ரியில உட்கார வைக்கிறது, மக்கள் வந்து வேணான்னு ரிஜெக்ட் பண்ணவங்களுக்கு அகைன்ஸ்டான ஒரு டிசிஷன். அது கூடவே என்ன சொல்றாங்கன்னா, நல்லாட்சி தருவேன் என்று கூறியதற்கு விரோதமாக இது அமைந்துவிடும். நான் வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட், கிளீன் கவர்மெண்ட் தருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீங்க ஏடிஎம்கே எம்எல்ஏஸை கூப்பிட்டு வந்து மினிஸ்டர் ஆக்குனீங்கன்னா இது நீங்க சொன்னதுக்கு எதிராகவே போயிடும். சோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்யூனிஸ்ட் பார்ட்டி கொடுத்திருக்காங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கம்யூனிஸ்ட் பார்ட்டி கொடுத்தாலும் லாஜிக்கலா யோசிச்சோம்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி 4 எம்எல்ஏ சப்போர்ட்டை வாங்கிடுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. ஹைபோதெட்டிக்கலி இதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுப்போமே, இப்போ நம்ம பேசுற கான்ஸ்பிரசி தியரி எல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் 25 பேர் சப்போர்ட் பண்றாங்க, மினிஸ்ட்ரிலாம் வாங்குறாங்க, கவர்மெண்ட்குள்ள போய் உட்கார்ந்த உடனே கம்யூனிஸ்ட் பார்ட்டி டென்ஷன் ஆகி வெளியே போறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி போச்சுன்னா இன்னொரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் போயிடும், 4 எம்எல்ஏ கம்மியாயிடுறாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி போனதை பார்த்து விசிகே போயிடுறாங்க, ஐயுஎம்எல் போயிடுறாங்க. இந்த மாதிரி பார்ட்டிஸ் எல்லாம் வெளியே போய்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? ஒன்றும் ஆகுது. டிவிகேக்கு இன்னும் மெஜாரிட்டி இருக்கும். ஏன்னா 25 எம்எல்ஏ வராங்களே, வெளியே போறது வேணா வந்து 5-6 பேரா இருக்கலாம், ஆனா உள்ள வரது வந்து 25 பேரா இருப்பாங்க. டிவிகே ரொம்ப கம்ஃபர்டபுளா 5 வருஷம் கவர்மெண்ட்ல இருக்கலாம், ஓகேவா? ஆனா அதுல ஒரு சேலஞ்ச் இருக்குது. அது என்ன சேலஞ்ச்னால் மோர் ஆஃப் அ மாரல் சேலஞ்ச். சொன்ன மாதிரி இப்போ டிவிகேக்கு வந்து கொடுக்கக்கூடிய சப்போர்ட் எல்லாமே லெஃப்ட் அலைன்டு பார்ட்டிஸ். டிவிகேவுமே அடிக்கடி சொல்லக்கூடியது வந்து, இன்ஃபேக்ட் அவங்க பதவியா இருக்கிறப்பமே விஜயனா சொன்னது என்னன்னா செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. பட் அப்படி இருக்கிறப்ப ஏடிஎம்கே எம்எல்ஏஸோட சப்போர்ட் எடுக்கிறது வந்து மாரலா நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஐடியாலஜிக்கல் கொஸ்டின்ஸை தாண்டியும் கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொன்னது வந்து எப்படி ஏடிஎம்கே மேனா ஜெனரலாவே மக்கள் கிட்ட இருக்கிற கருத்து வந்து டிஎம்கே மேலயும் ஏடிஎம்கே மேலயும் கரப்ட் பார்ட்டிஸ் அப்படிங்கிறது. இப்போ அப்படி எப்படி நீங்க வந்து ஒரு கிளீனான கவர்மெண்ட் கொடுக்க முடியும்? அதை தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் கேட்கறாங்க. எப்படி நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேள்விகள் கேட்கப்படும். சோ இது வந்து ஒரு மாரல் சப்போர்ட் வந்து கம்யூனிஸ்ட் இருக்கிறது வந்து டிவிகேக்கு நல்லது. அது வந்து அவங்க பெருசா ஃபேஸ் பண்ணுவாங்க. பட் பிராக்டிகலா பேசணும்னா கவர்மெண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளா 5 வருஷம் இருந்துரும். இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டு இருக்கப்போ இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஏடிஎம்கேல இருந்து ஆனா எம்எல்ஏஸ் அவ்வளவு ஈஸியா சப்போர்ட்லாம் பண்ண முடியாது. ஒருவேளை சப்போர்ட் பண்ணி ஜம்ப் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இபிஎஸ் அவங்க கிட்ட 22 எம்எல்ஏ தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்டியில ஜெயிச்சுட்டு இன்னொரு பார்ட்டிக்கு போய் சப்போர்ட் பண்றதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல ஒரு சட்டமே இருக்குது, ஆன்டி டிஃபெக்ஷன் லான்னு இருக்குது. சோ அவங்க அது கிக்கின் ஆச்சுன்னா இபிஎஸ் அவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு இந்த எல்லா எம்எல்ஏஸையும் டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுறலாம். ஏங்க இவங்க என் கட்சியில என் பேரை சொல்லி
எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சுட்டு இப்போ ஆட்சியில பவர் வேணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட்ல பவர் வேணுங்கிறதுக்காக ஜம்ப் ஆறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு கவர்மெண்ட் பண்ணும். ஏன்னா அது வந்து சட்டமே அதுதான் சொல்லுது அப்படி ஜம்ப் ஆகக்கூடாது. அப்படி போறதுனா 2/3 ஆஃப் த கேங் போகணும். ஓகேவா? இன்னும் 7 எம்எல்ஏ சேர்ந்து போகணும். 25 பத்தாது 32 பேருக்கு மேல போகணும். ஆனா அவ்வளவு எம்எல்ஏஸ் இப்போ போல 25 பேர் தான் போறாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ இபிஎஸ் நினைச்சாங்கனால் which in more case அவங்க பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. இந்த எம்எல்ஏஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து எம்எல்ஏ பவரே இல்லாம அவங்க எலெக்ஷன்ல மறுபடியும் நிக்கணுங்கிற அளவுக்கு அவங்க பதவியவே புடுங்குற அளவுக்கு பவர் இருக்குது. சோ இந்த ஒரு கிச்சடிம்பாங்க. ஹிந்தில வந்து கிச்சடி அப்படின்னு ஒன்னு சொல்லுவாங்க. நான் என்னெல்லாமோ மிக்ஸ் பண்ணி போடுறேன். நம்ம ஊர்ல மிக்சர் மாதிரி இங்க இருந்து கொஞ்சம் அங்க இருந்து கொஞ்சம் இங்க இருந்து கொஞ்சம் அப்படி போடுறப்ப நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். டிவிகே வந்து இஃப் தே ஆர் பிளானிங் டு கோ வித் ஏடிஎம்கே இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து மினிஸ்ட்ரி நாலு கொடுத்து எம்எல்ஏஸ் எல்லாம் உள்ள வச்சிடலாம்னு யோசிச்சாங்கன்னா 5 வருஷத்துக்கு பிரச்சனை கிடையாது. இப்படி ஒரு மாசத்துக்கும் ஒரு வாரத்துக்கும் மதன் ஒரு வீடியோ எல்லாம் போட தேவையில்லை. இவங்க இப்படி சொல்லிட்டாங்க அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப கிளீனா வந்து கிளீனா ரொம்ப கம்ஃபர்டபுளா வந்து மெஜாரிட்டி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா 144 கிட்ட 134 பிளஸே வந்துரும் எப்படி பார்த்தாலும். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. 118 தானே தேவை. அவங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளா அதை தாண்டி இருப்பாங்க. ஆனால் அந்த சப்போர்ட் டிவிகேக்கு கிடைக்குமா கிடைக்காதா? ஏடிஎம்கே இப்போ ரெண்டா பிரிஞ்சிருக்குது. இவங்க பெர்மனண்டா டிவிகேல மினிஸ்ட்ரி வாங்கி உள்ள போய் சேர்ந்துருவாங்களா? டிவிகே அவங்களெல்லாம் முதல்ல அக்செப்ட் பண்ணுவாங்களா? இது எல்லாமே கான்ஸ்பிரசி லெவல்ல தான் இருக்குது. பட் ரொம்ப பப்ளிக்கான கான்ஸ்பிரசிஸ் எல்லாருமே பேசுற விஷயங்கள். டிவிகே வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ அக்செப்ட் பண்ணுவாங்களா? அக்செப்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த எம்எல்ஏஸ கவர்மெண்ட்ல மினிஸ்ட்ரி கொடுத்து அவங்கள மறுபடியும் மந்திரிகள் ஆக்குவாங்களா அப்படிங்கிறது தான் அந்த $1 million கொஸ்டின். ஸோ ஒருவேளை டிவிக்கு அந்த டெசிஷன் எடுத்தாங்கனால் இப்போதைக்கு நம்மளுக்கு தெரியறது என்னன்னா கம்யூனிஸ்ட், விசிகே, ஐயுஎம்எல் இந்த மாதிரி பார்ட்டிஸ் வெளியே போவாங்கன்னு அதுதான் இங்க இருந்து ஒரு அறிகுறியா தெரியுது. இந்த இப்போ சண்முகம் அவங்க பேசினதை பார்த்து அப்படிதான் அறிகுறி இருக்குது. அவங்க எல்லாம் வெளியே போனாங்கன்னா டிவிகே கவர்மெண்ட்ல தான் இருக்கும். ஆனா இவங்களோட சப்போர்ட் இல்லாம ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டோட ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸோட சப்போர்ட்டோட டிவிகே வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது மக்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க? மக்கள் எப்படி அதை பார்ப்பாங்க? மக்கள் இது எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்களா? இல்ல கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட் தானே வேணும் எங்களுக்கு இவங்க எல்லாம் வேணான்னு சொல்லுவாங்களா? இதெல்லாமே காலம் தான் பதில் சொல்லும். பட் இவ்வளவு ஒரு காம்ப்ளிகேட்டான சிச்சுவேஷன் தான் இப்போ மறுபடியும் ரைஸ் ஆயிருக்குது. எஸ்பெஷலி ஆஃப்டர் இந்த வீடியோ நான் எடுக்கிறதுக்கு ரீசன் இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்படி நம்ம விடுவோம்? நம்ம வந்து எப்படி அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட வைக்கிற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரே எலெக்ஷன்ல ஜெயிச்சு விஜய் நாங்க போய் உட்காந்துருக்கப்ப ரொம்ப கியூரியஸா பார்த்துட்டு இருப்பேன். நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் சண்முகம் அவங்க இப்படி பேசினது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்துச்சு இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு. ஏன்னா இது ஒரு பெரிய விஷயம் அவங்க பேசினது. அவங்க கிட்ட அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பவர் வந்து லெஃப்ட் விங் ஐடியாலஜி இருக்கு அவங்கள சுத்தி இருக்குது. ஸோ அவங்க என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க, டிவிக்கு என்ன டெசிஷன் எடுக்குங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நீங்க அரசியல் எவ்வளோ ஃபாலோ பண்றீங்கிறதுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. டிவிகேக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏஸோட சப்போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து டிவிகே வந்து மறுபடியும் மினிஸ்டர்ஸ் ஆக்குவாங்களா? எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் அப்படி இப்படி நிறைய பேர் இருக்காங்க. விஜயபாஸ்கர் இவங்க எல்லாத்தையும் டிவிகே வந்து மினிஸ்டர்ஸ் ஆக்குவாங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன? எஸ்ன்னு நினைக்கிறீங்கன்னா ஆமா ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஒன்னா சேர்ந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும், ஏடிஎம்கே ரெண்டா உடஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஸ்ன்னு சொல்லுங்க. நோ டிவிகே வந்து இவங்களோட சப்போர்ட்டை எடுத்துக்க மாட்டாங்க, டிவிகே வந்து லெஃப்டோட சப்போர்ட், கம்யூனிஸ்டோட சப்போர்ட், காங்கிரஸோட சப்போர்ட், அப்புறம் வந்து ஐயுஎம்எல் விசிகே இவங்க சப்போர்ட்ல தான் டிராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்க நோ அப்படின்னு சொல்லுங்க. ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்தாகணும். இப்போதைக்கு இவங்களோட சப்போர்ட்டோட தான் இருக்காங்க, லெஃப்டோட சப்போர்ட்டோட தான் இருக்காங்க. இதுல ஏடிஎம்கே ஜாயின் ஆகும் நினைக்கிறீங்களா இல்ல நினைக்கிறீங்களாங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல எஸ் ஆர் நோங்கிறதுல சொல்லுங்க. நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோல பார்க்குறேன். நீங்க என்ன பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலனாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஒரு வெரிஃபைட் ப்ரொஃபைல் நீங்க ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர், பை. சியர்ஸ் எம்ஜி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாட்ல சேர்ந்துக்கோங்க. அப்போனா தான் வீடியோ வரும். ஓகே, பை பை.